எப்படியோன்னு இந்த பரபரப்பான சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்புமனு தாக்கலை பண்ணியாச்சு, வெற்றிகரமா பண்ணியாச்சு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அதையும் தாண்டிக்கிட்டா வேட்புமனு தாக்கல் பண்ண முடியாதுன்னு இப்பவே பண்ணியாச்சு. ஏதாச்சும் பிள்ளை இருந்தா கூட திருத்திக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. நாளைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் 12 மணிக்கு சென்னையில பத்திரிகையாளர்கள் மன்றத்துல சேப்பாக்கத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு. என்ன விடைன்னு கேட்டீங்கன்னா, செயற்பாட்டு வரைவு, இந்த நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்குதுங்கல்ல, அதற்கான செயற்பாட்டை வெளியிடுறாரு. சரி, இது அறிவிப்புல வந்ததுதான். அறிவிப்புல வராத ஒரு ரகசியமான ஒரு விஷயம் இருக்குது, சின்ன என்னன்னு தெரிய போகுது அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. என்ன சின்னன்னு சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது. அதை பத்தி விடயத்தை தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம உயிர்மை காணொலி, அதாவது வலைவலிய சப்ஸ்கிரைப் செய்யாதீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல ஆதரவு தாங்க. அப்பதான் நாளைக்கு என்ன சின்ன அறிவிக்க போறாரு, நாளைக்கு என்ன செய்தி வரப்போகுதுங்கிறது அடுத்தடுத்து நம்ம பதிவிடுறது உங்களுக்கு சேரும், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெரிய ரகசியமாக இருந்து கொண்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பரபரப்பு உருவாக்கி இருக்குதுன்னு பார்த்தா, நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் தர போறாங்க. இப்ப விவசாய சின்னத்தை வச்சுக்கிட்டு ஆடாருன்னு ஆடிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர். அது யாருன்னு தெரியும். அவங்க இன்னைக்கு வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணல. அதே சமயம் அது இன்னொருத்தர் மூலமா ஒரு விடையை நமக்கு தெரிய வந்தது என்ன, நாளைக்கு ஒட்டுமொத்தமா 40 வேட்பாளர்களும், அதாவது தமிழ்நாட்டுல 39, புதுச்சேரியில 1, மொத்தம் 40 வேட்பாளர்களும் அதாவது உலகளாவிய கட்சி, இந்திய தேசிய அளவுல மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சங்கு காதுல ஊதிட்டு இருக்கிற ஒரு கட்சி நாளைக்கு அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, இல்ல அது உருட்டா பெரட்டா நமக்கு தெரியாது, நமக்கு அது தேவையில்லை. ஆனா நாம் தமிழர் கட்சியின் சார்பா வெற்றிகரமா வேட்புமனு தாக்கல் செஞ்சாச்சு. சரி, இது வரைக்கும் சின்னமே இல்லாம வேட்பாளர்கள் அறிவிச்சாச்சு. வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல சின்னமே வெளியிடாம, ஏன்னா வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல எப்படி இருந்தாலும் அண்ணன் சின்னத்தை வெளியிடுவார்னு சொல்லி பரபரப்பு இருந்துச்சு. ஆனா தேர்தல் ஆணையம் ஒதுக்கின மைக் சின்னத்தை வேணும்ட்டு வேற சின்னத்தை அண்ணன் தேர்வு செஞ்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குது. அதுவும் நாளைக்கு ஒருவேளை பத்திரிகையாளர்கள் சந்திப்புல இதை அறிவிக்கலாம். ஏன் அப்படின்னா, நாளைக்கு செயற்பாட்டு வரைவு, இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கான செயற்பாட்டு வரைவை கொடுக்கிறாரு. தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, இங்க நம்ம கட்சியில தேர்தல் அறிக்கையில இல்ல, செயற்பாட்டு வரைவு, என்னத்தை செய்யறோமோ அதை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி செயற்பாட்டு வரைவை அண்ணன் அறிவிக்க போறாரு. எந்தெந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை நாங்க எந்த மாதிரி அணுக போறோம், எப்படியெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சோம்னா இது நாடாளுமன்றத்துல போய் எப்படி ஒரு பாமரனின் குரலா ஒழிப்போம் அப்படிங்கிற முதற்கொண்டு அதுல தொகுத்து வழங்கி இருக்குது. நாளைக்கு முழு செய்தி வந்தடைஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த சின்னத்தை பத்திக்கு விடயத்துக்கு வருவோம். இந்த சின்னத்துக்கு நீங்களும் கேட்கலாம், ஏங்க எப்ப பார்த்தாலும் என்ன சின்னம்னு அறிவிக்க போறீங்க, என்ன சின்னம்னு அறிவிக்க போறீங்க, காணொலி பதிவிடுறீங்க. ஆனா சின்னத்தை பத்தியே சொல்றதுல பல வலைவலிகள்ல இப்படி சின்னம் இருக்கலாமா, இந்த சின்னம் இருக்கலாமா, இப்படி அண்ணன் யோசிச்சு வச்சுக்கலாம். ஒரு கோடு வீடு கிடைச்சிச்சு, அண்ணன் செருப்புன்னு சொன்னா செருப்பு சின்னங்கிறது, அண்ணன் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னா கோடு வீடு கிடைச்சிச்சு, நம்ம கப்பல் சின்னம் அப்படிங்கிறது. அதே மாதிரி தென்னை மரத்தை பத்தி பேசினா தென்னை மரம் சின்னங்கிறது. இப்படி எதையோ ஒண்ணு நாமளே ஒரு ஐடென்டிபிகேஷன் பண்ணிட்டு, நாமளே ஒரு கற்பனை ஊகத்துல பேசிட்டு நம்ம இங்க ஒரு பரபரப்பை கிளப்பிட்டு இருக்கிறோம். இதனால ஒரு விடைய சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி விவசாய சின்ன இவனுக்கு பறிச்சுட்டு ஆடினாங்கல்ல, அதனால இன்னைக்கு டாப் 10ல எகிரி மேல ஜம்ப் ஆகி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இதைய வளரவிட்ட, அதாவது நாம் தமிழர் கட்சி உச்சத்துக்கு வளரவிட்ட கோடான கோடி பக்த கோடி பெருமக்கள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பக்த கோடி பெருமக்கள் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்குன்னு. வளரவே கூடாது அப்படிங்கறதுல எல்லாம் ஒண்ணும் சேர்ந்துருவாங்க இல்லைங்களா. நாம் தமிழர் கட்சி தினமும் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஓம் நாம் தமிழர் கட்சி டவுன் ஆக, ஓம் நாம் தமிழர் கட்சி எப்படியோன்னு சின்னத்தை பறிக்க, ஓம் நாம் தமிழர் கட்சி ஓட்டையெல்லாம் நமக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி
தினமும் தியானம் பண்ணி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறதுக்கு 3 மணிக்கே எழுந்திரிச்சு இதை வேண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பல பக்த கோடி பெருமக்கள் இருக்கிறாங்க. அந்த பக்த கோடி பெருமக்களுடைய ஆதரவுனால இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. அப்படின்னா இன்னொன்னு பெரிய எஜமானுக்கு அப்செட் ஆகி டென்ஷன் ஆகி சோறு சாப்பிடாது இருக்கிறாருன்னு தகவல் வந்திருக்குது. ஏன் அப்படின்னா என்னடா இது, எதை பண்ணாலும் இவர் வளர்றாரு, இந்த கட்சி வளருது, இந்த பசங்க கம்முனே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஐடி விங்கா இருக்கட்டும் சரி, இந்த பசங்க எதையோட பண்ணி மாஸ் பண்ணி விட்டுறாங்க, எதையோட பண்ணி சீமானிசத்தை கொண்டு போய் சேர்த்திடுறாங்க. சீமானிசம் கேட்டு கேட்டு காதல ரத்தம் வருதுறா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெருத்த டென்ஷனோட சோரே தங்க முடியாம தலைவலி குடிச்சு கிடக்குறாராமா. அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம இந்த பத்திர முறைகேட்டுல, தேர்தல் பத்திர முறைகேட்டுல அதிகமா வசூல் பண்ணார்ல, அதிகமான வசூல், முதல் மார்க் எடுத்தார்ல, அந்த பெரிய எஜமான் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய விஷயங்கள் இப்ப எப்படின்னா, ஒரு சின்னத்தை வரைஞ்சு இந்த சின்னம் தான் நாம் தமிழர் கட்சியின் சின்னம்னு ஒரு இந்த வாடகை வாய்கள் பேசுறது, அதே மாதிரி இந்த சின்னத்தை வரைஞ்சு இதுதான் சின்னம், இதுதான் நாம் தமிழர் கட்சியின் சின்னமா இருக்க போகுது, இதைத்தான் அண்ணன் நாங்க கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை குழப்பி விடும் வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. எப்படியோ ஒண்ணு, சின்னமே இல்லாம வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தை முடிச்சாச்சு. அது மிகப்பெரிய உலக வரலாற்றிலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டங்கிறது பாத்தீங்கன்னா சின்னம் இல்லாமே நடந்துருச்சு. அடுத்தது வேட்புமனு தாக்கலும் சின்னம் இல்லாமையே முடிஞ்சிருச்சு. சின்னம் அறிவிக்காமையே வேட்புமனு தாக்கலும் நிறைவேற்றுச்சு. அதுக்கு அடுத்தது பரப்புரைக்கு, ஏற்கனவே பரப்புரை விவசாய சின்னத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ புது சின்னத்துல பண்ணப்போ என்ன சின்னம் வரப்போகுதுன்னு தெரியாம சீமானின் சின்னம் என்ன, சீமானே எங்களுக்கு சின்னம், சீமானின் முகம்தான் எங்கள் சின்னம், எங்கள் எண்ணம் தான் சின்னம், எங்கள் கொள்கை தான் சின்னம் சொல்லி மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங் ஆக்கிவிட்டு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இன்டர்நெட் இணையதளத்தை ஆக்கிரமிச்சு நிக்குது. அப்படின்னா உண்மையாலும் மக்கள் நிறைய தேடுறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்னவா இருக்கும், அண்ணன் செந்தமிழன் சீமானின் சின்னம் என்னவா இருக்கும், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும், இப்பவே சின்னம் தெரிஞ்சாதான் நான் 4 பேர்த்துட்டு போய் சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இது வளர்ந்துருக்குது. அது காரணமான அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் கெட்ட உள்ளவங்களுக்கும் வேண்டாம், கெட்ட உள்ளங்கள் கிடையாது, அவங்க தான் நல்ல உள்ளவங்க. ஏன்னா இவங்கனாலதான் நம்ம நல்ல உற்சாகமா வேலை செய்ய முடியுது. அதனால நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னம் ஒருவேளை நாளைக்கு அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது. அதுவும் ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறாரு, அவர் யாருன்னு நம்ம சொல்ல வேண்டாம். அதே சமயம் நம்ம எந்த அளவுக்கு வேலை செஞ்சு இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும், நம்ம ஆட்சி வரைவு செயற்பாட்டு வரைவை கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது நமக்கு தெரியும். நாளைக்கு நமது காணொலியில இதை பதிவிட போறோம். அதனால நம்ம காணொலிய வலையொலியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடிக்கடி நாம் தமிழர் கட்சிகள் செய்திகளாகட்டும் அல்லது இவங்க பண்ற உருட்டு செய்தி இருக்கும்ல, அந்த திராவிட கட்சிகள், ஒன்றிய மாநில கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு எல்லாம் கூட்டுச்சதி பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அந்த கூட்டுச்சதியாளர்களுடைய கூட்டுச்சதிகளை அம்பலமா உடைக்கிறதுக்கும் நீங்க வேணும் அப்படின்னா, அந்த விடயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா ரொம்ப ஆர்வமா இருந்தீங்கன்னா நம்ம உயிர்மை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டபார்னு வீடியோ நிற்கும். என்ன விடயங்கிறத நீங்க உடனே போய் வீடியோவை பார்த்து என்ன விஷயங்கிறத நீங்க செய்தியை தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம அண்ணனுடைய அறிவிப்பு வழி வந்த அடுத்த செகண்ட் கன்னு மாதிரி தீயா வேலை செய்யணுங்குமாருங்கிற மாதிரி இது சொல்ல தேவையில்லை. நாம் தமிழர்களுடைய உறவுகள் அப்படிதான் இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு களப்பணியாளர்கள், காசுக்கு கையேந்திர கூட்டம், காசு தந்தாலும் வேலை செய்ய மாட்டேங்குதுங்கிற புலம்பல் இங்க காதுல அப்படியே சாரெல்லாம் அடிக்குது. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனா நாம் தமிழர் கட்சியில அப்படி ஒருத்தரும் கிடையாது. எல்லாமே உணர்வுக்கும் இந்த இனமானத்துக்கும் இன விடுதலைக்குமாக நிக்கிறவர்கள். எந்த காசும் கேட்கறது இல்ல. சரியா எப்படி ஒரு அண்ணனுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தனம் கடைக்கோடி வரைக்கும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால இங்க உருட்டுறது பெறட்டுறது எப்படி வேணா பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு, அதாவது நாடாளுமன்ற தொகுதிக்கான தேவையான செயற்பாட்டு வரைவும் சரி, சின்னம் அறிவிச்சால் சின்னத்தையும் சரி, எப்படியெல்லாம் வித்தியாசமா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த போறாங்கிறது கவனிக்க போறீங்க. நாம் தமிழர் கட்சியின் பேரை சொல்ற கூட தொடங்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சியை மற்றவை, இங்க என்ன மற்றவை, மும்முனை போட்டியாம, என்ன மும்முனை போட்டி? ஏப்பா
எல்லாம் கூட்டம் கூட்டமா கூட்டாணி எல்லாம் களவாணிகளா ஒரு கூட்டமைப்பை வச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. மக்களுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு மகத்தான ஒரு விடயமா நாம் தமிழர் கட்சி தனித்து நிக்குது. இத சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு தொடை நடுக்குமா? நாம் தமிழர் கட்சி இவ்வளவு சதவீத வாக்கு பெறும், நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரியான இடத்துல நிற்கும், நாம் தமிழர் கட்சி இத்தனை எம்பி வெல்வாங்க, இத்தனை எம்பி சீட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுல வாய் திறந்து சொல்றதுல என்ன? அதுலயுமே மற்றவை அதிமுகவும் திமுகவும் பாஜகவும் மற்றவையாமா. அப்புறம் மற்றவைன்னா என்ன? மற்றவை இங்க யார் இருக்கிறா? அப்ப கவனிங்க, மற்றவைன்னா இங்க யார் தனித்து போட்டியிடுறா? தனித்து போட்டியிடுறது அண்ணன் செந்தமிழன் சீமான், நாம் தமிழர் கட்சி அண்ணனுடைய தலைமையில 40 வேட்பாளர்கள், அதாவது 39 கூட்டல் 1 புதுச்சேரியும் சேர்த்து மொத்தம் 40 வேட்பாளர்கள், அதுவும் சிறந்த கல்வியாளர்கள். இங்க வந்து தோணாந்துருத்தி போனவன் வந்தவன் அப்படி எல்லாம் இல்லாம எப்படி சொல்றது, அப்படி இப்படி இப்படி இப்படின்ட்டு இந்த சமூக சீர்கேடுக்கெல்லாம் போய் உதவிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லாம, அப்படிப்பட்ட ஒரு தன்மை இல்லாத மிகச்சிறந்த இந்த சமுதாயத்துக்கு தேவையான படித்த வேட்பாளர்களை வந்து நிறுத்திக்கிறாரு. அதுவும் எப்படின்னா மருத்துவர்கள், ஆசிரியர்கள், பொறியாளர்கள், விவசாயி, இப்படி பார்த்து பார்த்து எல்லாம் நிறுத்தி இருக்கிறாரு. அதுவும் எப்படிப்பட்ட வேட்பாளர்கள்னா எல்லாம் எம்பிபிஎஸ் படிச்சவங்க, எம்ஃபில் படிச்சவங்க, மிகச்சிறந்த விவசாயம் செஞ்சு நல்ல பேர் எடுத்தவங்க, களத்துல நல்ல மக்கள் மத்தியில நன்மதிப்பு உடையவங்களா பார்த்து பார்த்து நிறுத்தி இருக்கிறாரு. அதுவும் தமிழ் தேசியத்தை உள்வாங்கியவர்கள், அந்த உணர்வாளர்கள். எதை நீங்க பேசினாலும் தர்க்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசிடாதீங்க, வாயை விட்டுறாதீங்க அப்படி சொல்லி அண்ணன் மேடையில் அறிவிச்சது மிகுந்த கரவொலிக்கு ஆட்பட்டுச்சு இல்லைங்களா? அது மாதிரி அவங்க கிட்ட போய் தர்க்கத்துக்கு நின்றாதீங்க, எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு அப்டேட்டிங்ல இருக்கிறாங்க. தமிழ் தேசியம், இந்த தமிழருக்கான ஆட்சி தமிழ்நாட்டில் ஏன் வேணும், நீங்க இதுவரைக்கும் என்ன பண்ணிக்கிறீங்க, உருட்டு பெரட்டு திருட்டு எல்லாமே கள்ளத்தனம், இப்படி எல்லாம் என்னென்ன பண்ணி வச்சுக்கிறீங்களோ எல்லாம் அப்டேட்டிங்ல இருக்கிறாங்க. வாயை விட்டீங்க உங்களுடைய மண்டவாளம் தண்டவாளம் எரியுது. அதனால அப்படி வேண்டாம். பாருங்க, களத்துல பாருங்க, மக்கள் சிந்திச்சு வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கணும். எப்படிப்பட்ட வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கணும்? தன்னுடைய பகுதிக்கு இதுவரைக்கும் ஓட்டை வாங்கிட்டு எம்பி ஆயிட்டு வராது இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய கட்சியை தேர்ந்தெடுக்க போறாங்களா? அப்படி கிடையாது. எந்த ஆட்சியும் அதிகார பலமும் இல்லாம, எந்த பணபலமும் இல்லாம களத்துல மக்களுக்கு எப்பவும் வந்து போராட்டத்திலையும் சரி துயர் துடைப்பிலையும் சரி உடன் நிக்கிற நாம் தமிழர் கட்சியே மக்கள் விரும்புறாங்க. கருத்து கணிப்புல கூட மிகப்பெரிய அளவுல நாம் தமிழர் கட்சி வெல்லும், இங்க வந்து மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்துல மிகப்பெரிய கட்சியா மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்க வேற வழி இல்லாம சின்னத்தை முடக்க, அதுக்கு வேற இப்ப இந்த இதுக்கு வருவோம். இதுல வேற 40 தொகுதிக்கு நாளைக்கு வந்து ஒரே கட்டமா எல்லா பக்கமும் வேட்பாளர் நிறுத்துறதா ஒரு தகவல் வந்திருக்குது. எப்படியோ நிறுத்திட்டு போறாங்க. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு நாள்ல எப்படி வேட்புமனு வந்து சரி பார்த்து இந்த பிள்ளை இருக்கிறது எல்லாமே எப்படி பார்க்க போறாங்க, அது நமக்கு தேவையில்லை. நம்ம வேட்பாளர்களை வெற்றிகரமா நிறுத்தாச்சு, கோலாகலமா கொண்டாட்டமா நிறுத்தியாச்சு. இனி அவர்களை எப்படி வெற்றி அடைய வைக்க போறோம், மக்களுக்கு இவர்களை பற்றி எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம், நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய வரைவை எப்படி கொண்டு போய் சேர்த்த போறோம்னு நாம கவலைப்பட தேவையில்லை. ஏற்கனவே இவங்களே நம்மளை வளர்த்து விட்டதுனால நாம் தமிழர் கட்சி எப்ப என்ன செய்தியை சொல்லும், நாம் தமிழர் கட்சியை பத்தி என்ன அப்டேட்டிங் வருதுன்னு மக்கள் தொடர்ந்து நம்ம வலையொலியா இருக்கட்டும் அல்லது ஊடகமா இருக்கட்டும் எதையா இருந்தாலும் தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஊடகத்துக்கே இப்போ டிஆர்பி ரேட்டு செந்தமிழன் சீமானான்னு இருந்தாங்கிறது எல்லாரும் ஏற்கக்கூடிய ஒண்ணு. அதனால தொடர்ந்து இணைந்திருங்க. நாம களத்துல சந்திப்போம். மிகப்பெரிய விடயத்தை, மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடைய போறோம். மிகப்பெரிய அரசியல் புரட்சி உருவாக போகுது, மிகப்பெரிய அரசியல் மாற்றம் உருவாக போகுது. நாம் தமிழர் கட்சி வெல்ல போகுது. அது எந்த சின்னமா இருந்தாலும் சரி அண்ணன் அறிவிக்கூடிய சின்னத்துல தேடி வாக்களிக்க போறாங்க மக்கள். ஏன்னா மக்களுடைய மனக்குமரல் நமக்கு தெரியுது. நம்ம போற பக்கம் எல்லாம் அவங்க பேசக்கூடிய விதம், டீ கடையிலயா இருக்கட்டும், ஒரு சாப்பாட்டு கடையிலயா இருக்கட்டும், பேருந்து நிறுத்தலையா இருக்கட்டும், ஆட்டோல பயணிக்கிறப்போ கூட பயணிக்கிறப்பவா இருக்கட்டும், அல்லது நம்ம வேலை செய்யற பக்கமா இருக்கட்டும், ஒரு பொது இடமா இருக்கட்டும், ஒரு கோயிலா இருக்கட்டும், குளமா இருக்கட்டும், எங்க போனாலும் மக்களுடைய புலம்பல் இதுவரைக்கும் இவங்க எதையும் செய்யாதனால இனிமே நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா தொடர்ந்து களத்துல தனிச்சு நின்று பாதிக்கு பாதி பெண்கள்னு வாக்கு இந்த வேட்பாளர்களை வந்து நிறுத்தி இன்னைக்கு வந்து
சொன்னது சொன்ன மாதிரி நிக்கிற ஒரே ஆள் சீமான் தான் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்துட்டாரு மக்கள்கிட்ட. அதனால மக்களே மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்துக்குள்ளாய் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்க பணநாயகன் செல்லாது, உங்களுடைய பரிசு நாயகன் செல்லாது, சனநாயகன் தான் வெல்லும், அது நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.